நிபுணர் குழு சொல்லிட்டாங்க, ஸ்டெர்லைட் ஆலை திறக்கிறதுனால இனி பாதிப்பே இல்லையா. காப்பர் தயாரிக்கிறதுக்காக பல்லாயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்படுது. இதுல கவனம் செலுத்துறது மூலமாகவும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா கடல் நீரை 80% மேல பயன்படுத்துறது, 100% மறுசுழற்சி நீர் மேலாண்மை செய்யறது, சுத்திகரிச்ச தண்ணியை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது, 30% மேல காப்பரை மறுசுழற்சி மூலமா உற்பத்தி பண்றது, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது, ஊராட்சி தலைவர்கள் பொதுமக்கள் அடங்கிய நிர்வாக குழு அமைக்கிறது போன்ற விஷயங்களை பின்பற்றினா ஸ்டெர்லைட் ஆலையை தாராளமா திறக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு நியமிச்ச நிபுணர் குழுவே சொல்லியிருக்காங்க. இப்படி ஸ்டெர்லைட் ஆலையை பசுமை முறையில மீண்டும் தொடக்கம் செய்யறது மூலமா சமூக மேம்பாடு, சுற்றுச்சூழல் மேம்பாடு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, காப்பர் உற்பத்தி அப்படின்னு எல்லாத்தையுமே முன்னோக்கி செல்லக்கூடிய மாவட்டமா தூத்துக்குடி மாறும் அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காப்பர் உற்பத்திக்கு சேகரிக்கப்படுற தண்ணீரை 100% மறுசுழற்சி செஞ்சு பயன்படுத்தணும். மாநகராட்சியிலிருந்து தரக்கூடிய கழிவு நீரை சுத்திகரித்து அந்த தண்ணீரை பயன்படுத்திக்கலாம். பிற ஆதாரங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய தண்ணீர் சுத்திகரிப்பு செஞ்சு பயன்படுத்தி கிராமங்களுக்கும் விநியோகம் செய்யலாம். 2019 கொரோனா காலகட்டத்தில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு வந்தப்ப ஆக்சிஜன் உற்பத்திக்காக தற்காலிகமாக இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்பட்டது. பல உயிர்களை காப்பாற்ற பயன்படுத்தின இந்த ஸ்டெர்லைட் ஆலையை கிரீன் காப்பர் உற்பத்தி செஞ்சு மக்களுக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் மீண்டும் திறக்கணும் அப்படின்னு தூத்துக்குடி மக்கள் சொல்றதுல எந்த தவறும் இல்லையே.